ஹாய், வாங்க இன்னைக்கு நம்ம காய்கறி போட்டு ஒரு சப்பாத்தி செய்யலாம். ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் இந்த கட்டரில் போட்டு நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கிறேன். இந்த காய்கறி எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு சுற்றி நல்லா பொடி பொடியாக எடுத்துக்கலாம். நைஸாக துருவி எடுத்துட்டு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். பாரு, இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நம்ம இதை துருவி எடுத்து வச்சுருக்கோம். இதில் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் அது மட்டும் கொஞ்சமாக போதும். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி முதல்ல இதை கலக்கிக்கலாம். இதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவு போட்டுக்கலாம். மாவு கம்மியாக தான் இருக்கும், வெஜிடபிள்ஸ் தான் நிறையா இருக்கும். தண்ணி தெளித்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் மேலே சுண்டிச்சோன்னு காட்டி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மாவு நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். அப்படியே சாஃப்ட் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம், அப்படியே சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம நிறுத்துறதுக்கு நல்லா இருக்கும். இந்த சப்பாத்தி சுட்டுக்கலாம். ரொட்டிக்கு நமக்கு எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கவே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது லைட்டாக எண்ணெய் ஊற்றி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு பொறுமையாக சுடணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற காய், முட்டை, வெங்காயம் இதெல்லாம் வேகும். அதனால நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மெதுவாக சுட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி. டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது.